Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான பூரி உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூரிக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பும் சேர்த்து அதை லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப கேரமலைஸாக ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலாவில் வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே கேரட்டும் ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் 2 சேர்த்துருக்குறேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். கேரட்டையும் நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பவே சேர்த்து வேக வச்சுட்டேன். அது 2ஐயும் கட் பண்ணி தான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் கேரட்டையும் நம்ம சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடையே நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் இதெல்லாம் தாளித்த பொருளோட உருளைக்கிழங்கு கேரட்டையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். அதை ஏற்கனவே வெந்துருச்சு. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அதை நம்ம வதக்கி விட்டால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நார்மலாக பூரி கிழங்குக்கு மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்ப்பாங்க. இப்போ அதை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கேரட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு ஸ்பைசி ஃப்ரை பொரியல் இருக்குது. அதை பார்க்காதவங்களுக்காக நான் வீடியோவில் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உருளைக்கிழங்குல மஞ்சள் தூள் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தளன்னு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். அதனால் மீடியமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வந்தால் போதும். ஏற்கனவே நமக்கு உருளைக்கிழங்கு கேரட்லாம் வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இன்னும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் திக்காக சாப்பிட்ணுன்றதுக்காக, டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி இதை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைனா அது கட்டி கட்டியாக ஆகிடும். இதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவும் அதோட பச்சை வாசம் போய் வெந்து வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைனா அது ஒரு மாதிரி கட்டியாகிடும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் கடலை மாவு போட்டுறாதீங்க, தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் நான் அப்படியே ஓப்பன் பண்ணி தான் வச்சு குக் பண்ணேன். இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். எனக்கு ஹீட்டில் இன்னும் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட பூரி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக இருந்துச்சு பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கேரட்டு உருளைக்கிழங்குலாம் சேர்த்து ஒரு பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம். அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட உருளைக்கிழங்கு மசாலாவை சர்வ் பண்ணியிருக்கேன். எப்போவும் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக போட்டு தான் நம்ம மசாலா செய்வோம். நீங்கள் கேரட் ஆட் பண்ணி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். அது சூப்பராக வேறு விதமாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.